அந்த உறுதிமொழியை ஒரு வார்த்தை கூட பார்க்காம சொன்னார். அது கேமரா பார்த்து மக்களை பார்த்து ஒட்டுமொத்த சாதாரண மனப்பாடம் பண்ண முடியாது உங்களுக்கு. என்ன தப்பா படிச்சிட்டீங்க, தப்பா சொல்றீங்கன்னு திரும்ப படிக்க சொல்லுவார். அப்ப அதான் ஹையஸ்ட் ரிஸ்க். நீங்க ஒரு ரீடேக் போய்க்கலாங்கிற சமாச்சாரம் இல்லை. அப்போ எவ்வளவு திடம் இருந்தா, எவ்வளவு அவர் அடிக்கடி சொல்லல, எவ்வளவு கான்பிடன்ஸ் இருந்தா சொல்லி நீங்க உறுதிமொழி முழுக்க அவர் வந்து பார்க்காம படிக்காம, அதை நான் முக்கியமான விஷயம் பார்க்கிறேன். அதை உணர்வுபூர்வமா சொன்னார். அது முக்கியமானது. நான் ஆண்டன் மீது உறுதி ஏற்கிறேன், அது ப்ராமிசிங்கா சொன்னார். அது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கிறேன். கையெழுத்து போடும்போது எழுந்து நின்று கையெழுத்து போட்டார். கையெழுத்து போடும்போது வந்து உட்கார்ந்து கையெழுத்து போட எழுந்து. இதை ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். திரு செங்கோட்டையன் அவர்கள் பதவி ஏற்கும் போது இவர் எழுந்து நின்றார். அவர் வந்து ரகசிய காப்புரிமானம், பதவி பிரமாணம், இவர் இதெல்லாம் தான் நீங்க மரபை மீற விஷயம். இவருடைய தலைமையில தான் அவர் அமைச்சர், சரிங்களா? அவருடைய தலைமையில கிடையாது. ஆனா வயதுல முதிர்ந்தவர் திரு செங்கோட்டையன் உள்ள வந்த பிறகு தான் இவருக்கு பொலிட்டிக்கல் என்டார்ஸ்மெண்ட் கிடைச்சது. அவரே வந்துட்டார். அப்போ முக்கியமான விஷயம் பார்ப்போம். நார்மலா டிஎம்கேக்கு தான் போவாங்க, ஏடிஎம்கே வெளியேறி டிவிக்கு வந்து ஒரு முக்கியமான. அப்போ வந்து அவரை மதித்தாருங்கிற பார்க்குறோம். அவர் வந்து இவர் மதிக்கிறாங்கிற பெரிய விஷயம் இல்லை. இவர் தான் கேண்டிடேட். இவர் அவரை மதித்தாங்க முக்கியமான. நான் வந்து இப்ப திரு செங்கோட்டையனை இவர் மதித்து எழுந்து நின்றது, எழுந்து நின்று 3 கோவில் கையெழுத்திட்டது, ஒரு வரி கூட பார்க்காமல் தன்னுடைய வாக்குறுதியை கொடுத்தது, இதுதான் ரொம்ப முக்கியமான அந்த மரபுகளை மீறிய அட்வான்டேஜ், பாசிட்டிவான விஷயமா பார்க்கிறேன். மத்தல வந்து இருக்கிறது தான். அது வந்து நீங்க பிளேசர் போட்டனால குத்தம் கிடையாது. அது வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, பட்டு வேட்டி, பட்டச்சட்டை தான் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கும். அது நம்முடைய மரபு சார்ந்து வந்துரும். நிச்சயமா. டவுன்லோட் ஷேர் சாட். அந்த உறுதிமொழியை ஒரு வார்த்தை கூட பார்க்காம சொன்னார். அது கேமரா பார்த்து மக்களை பார்த்து ஒட்டுமொத்த சாதாரண மனப்பாடம் பண்ண முடியாது உங்களுக்கு. என்ன தப்பா படிச்சிட்டீங்க, தப்பா சொல்றீங்கன்னு திரும்ப படிக்க சொல்லுவார். அப்ப அதான் ஹையஸ்ட் ரிஸ்க். நீங்க ஒரு ரீடேக் போய்க்கலாங்கிற சமாச்சாரம் இல்லை. அப்போ எவ்வளவு திடம் இருந்தா, எவ்வளவு அவர் அடிக்கடி சொல்லல, எவ்வளவு கான்பிடன்ஸ் இருந்தா சொல்லி நீங்க உறுதிமொழி முழுக்க அவர் வந்து பார்க்காம படிக்காம, அதை நான் முக்கியமான விஷயம் பார்க்கிறேன். அதை உணர்வுபூர்வமா சொன்னார். அது முக்கியமானது. நான் ஆண்டன் மீது உறுதி ஏற்கிறேன், அது ப்ராமிசிங்கா சொன்னார். அது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கிறேன். கையெழுத்து போடும்போது எழுந்து நின்று கையெழுத்து போட்டார். கையெழுத்து போடும்போது வந்து உட்கார்ந்து கையெழுத்து போட எழுந்து. இதை ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். திரு செங்கோட்டையன் அவர்கள் பதவி ஏற்கும் போது இவர் எழுந்து நின்று இருந்தார். அவர் வந்து ரகசிய காப்புரிமானம், பதவி பிரமாணம், இவர் இதெல்லாம் தான் நீங்க மரபை மீற விஷயம். இவருடைய தலைமையில தான் அவர் அமைச்சர், சரிங்களா? அவருடைய தலைமையில கிடையாது. ஆனா வயதுல முதிர்ந்தவர் திரு செங்கோட்டையன் உள்ள வந்த பிறகு தான் இவருக்கு பொலிட்டிக்கல் என்டார்ஸ்மெண்ட் கிடைச்சது. அவரே வந்துட்டார். அப்போ முக்கியமான விஷயம் பார்ப்போம். நார்மலா டிஎம்கேக்கு தான் போவாங்க, ஏடிஎம்கே வெளியேறி டிவிக்கு வந்து ஒரு முக்கியமான. அப்போ வந்து அவரை மதித்தாருங்கிற பார்க்குறோம். அவர் வந்து இவர் மதிக்கிறாங்கிற பெரிய விஷயம் இல்லை. இவர் தான் கேண்டிடேட். இவர் அவரை மதித்தாங்க முக்கியமான. நான் வந்து இப்ப திரு செங்கோட்டையனை இவர் மதித்து எழுந்து நின்றது, எழுந்து நின்று 3 கோவில் கையெழுத்திட்டது, ஒரு வரி கூட பார்க்காமல் தன்னுடைய வாக்குறுதியை கொடுத்தது, இதுதான் ரொம்ப முக்கியமான அந்த மரபுகளை மீறிய அட்வான்டேஜ், பாசிட்டிவான விஷயமா பார்க்கிறேன். மத்தல வந்து இருக்கிறது தான். அது வந்து நீங்க பிளேசர் போட்டனால குத்தம் கிடையாது. அது வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, பட்டு வேட்டி, பட்டச்சட்டை தான் இன்னும்